வரலாற்றில் தவிர்க்க முடியாத நாயகன் சதாம் ஹுசேன். இவர் 1979 முதல் 2003 வரை ஈராக்கை ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சியை சர்வாதிகார ஆட்சி என்று குற்றம் சாட்டியது மட்டுமல்லாமல் இவர்கள் நாட்டின் மீது, ஈராக்கின் மீது பொருளாதார தடையை விதித்தது. மேலும் எண்ணெய் வளத்தை அபகரிக்கும் நோக்கில் பல்வேறு நெருக்கடிகளையும் ஈராக்குக்கு, சதாம் ஹுசேனுக்கு தொடர்ந்து தந்த வண்ணமே இருந்த அமெரிக்கா, அன்றைய பிரசிடண்டாக இருந்த சின்ன புஷ், அதாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது 20/2003 அன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. போருக்கான காரணமாக சொன்னது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்று கூறியது. பேரழிவு ஆயுதங்களை வைத்திருப்பதாக கூறி அமெரிக்கா ஈராக் மீது போரை தொடுத்தது. போரை தொடுத்த சொற்ப மாதங்களிலே டிசம்பர் 2003 திக்ரித், சதாம் ஹுசேன் அவர்களுடைய சொந்த ஊரில் அவர் பதுங்கு குழியிலிருந்து அவரை கைது செய்தது அமெரிக்க இராணுவம். ஈராக்கின் முழு கட்டுப்பாட்டையும் அமெரிக்க இராணுவம் தன்வசம் வைத்துக் கொண்டது. சர்வதேச நீதிமன்றத்தில் சதாம் ஹுசேனை ஆஜர்படுத்தியது. வழக்கு விசாரணையில் ஈராக்கிடம் எந்தவித பேரழிவு ஆயுதம் இல்லை என்று தெரிந்தாலும் வேறொரு குற்றச்சாட்டை முன்வைத்து, அதாவது பழங்குடி மக்களை விஷவாயு வைத்து கொன்றதாகவும் இனப்பேரழிவு செய்ததாகவும் இவர்கள் குற்றம் சாட்டி அவருக்கு தண்டனை வாங்கி இறுதியில் 2006 டிசம்பரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலகட்டங்களில் ஈராக் அனைத்து துறைகளையும் முன்னேறியே இருந்தது. உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் 1987 ஆண்டு கல்வியில் 80% இலக்கை எட்டியிருந்தாங்க. எல்லாமே உயர்கல்வி படிக்கிற அளவுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்த்து சொல்கிறேன், அந்த அளவுக்கு எட்டியிருந்தாங்க. சர்வதேச அமைப்புகள் கூட அதை பாராட்டும் விதமாக தான் இருந்திருக்கு. அப்படி தான் அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை சுரண்டுறதுக்கு உங்களுக்கு வேற விட்டு அவர் அழிவு கிடையாது. என்னத்தை சொல்றது, இருக்கக்கூடிய சர்வதேச அமைதி அமைப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா லேபிளில் இருக்கக்கூடிய எல்லாமே அமெரிக்கா கீழே தான் இயங்குது. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாலும் எப்படி எவ்வளோ அடித்தாலும் தாங்க வாங்குற மாதிரி என்ன சொன்னாலும் அமெரிக்கா கேட்டுப்படி தான் இருக்க போகிறான். சரி, அப்படி சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்களே, இந்த சொன்ன பேரழிவு ஆயுதம் இல்லையே, திரும்ப அப்போ ஈராக்கே ஈராக்கை வந்து இதெல்லாம் செஞ்சு குறைச்சி ஆட்சியை திரும்ப கொடுத்துடலாம் இல்லையே, ஏன் அந்த நீதிமன்றம் சொல்லலை? அப்போ யாருக்காக வந்து சர்வதேச நீதிமன்றம்லாம் இயங்குது? அப்போ யாருக்காக அந்த அமைதி விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய நாடுகள், ஐநா போன்ற நாடுகள்லாம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இன்னும் சொல்ல போனால் அது வந்து அமெரிக்கா வந்து ஒரு சர்வதேச பயங்கரவாதின்னு தான் நான் சொல்லுவேன். சர்வதேச தீவிரவாதி, சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு சொல்லுவேன். அது மிகப்பெரிய ஒரு கேப்மாரித்தனம், முள்ளமாரித்தனம், முச்சை வைக்கத்தனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கு பண்ண முயற்சினால தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு இது வந்து புதுசு இல்லை, மறுபடியும் ஒரு அடிமையாக தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவிலும் அது வந்து பின்தங்கியே தான் இருக்குது. அரபு நாடுகளிலே ரொம்ப மதிக்கத்தக்கக்கூடிய தலைவராகவும் ரொம்ப ஒரு வலிமையான தலைவராக இருந்தவர் சதாம் ஹுசேன். அவர் கண்டிப்பாக வரலாற்று நாயகன் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. நம்ம தொடர்ந்து மற்றொரு வரலாற்று தகவல் சிந்தனைகளை நம்ம பேசுவோம்.